துளிகள். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் பற்றி, அதில் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற விடுதலையை பற்றின ஒரு சுருக்கமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு எஜமானிடத்திலே ஒரு வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். அந்த எஜமானனும் அந்த வேலைக்காரனும் காட்டிலே வேட்டையாடச் செல்வது வழக்கம். அவர்கள் வேட்டைக்கு போகிற வழியிலே எஜமான் வேலைக்காரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா, நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறாயே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், கஷ்டம், நஷ்டம், ஏமாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே தரித்திரம், இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் உனக்கு சம்பவிக்கிறதே, ஏன் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கவில்லையா? ஏன் இவ்வளவாய் நீ கஷ்டப்படுகிறாய் என்று எஜமான் கேட்டான். இந்த வேலைக்கார விசுவாசிக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. எஜமான் பறவைகளை வேட்டையாட ஆரம்பித்தார். ஒரு மரத்திலே திரளான பறவைகள் இருந்தது. அந்த பறவைகளை அவர் ஷூட் பண்ணுகிற பொழுது அநேக பறவைகள் செத்து கீழே விழுந்தது. சில பறவைகள் இறக்கைகளிலே அடிபட்டு தத்தி தத்தி ஓட ஆரம்பித்தது. அப்பொழுது எஜமான் சொன்னார், வேலைக்காரா, சீக்கிரமாய் அந்த பறவைகளை பிடி, அதை ஓட விடாதே என்று சொன்னார். இப்பொழுது இந்த விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எஜமானனுக்கு பதில் சொல்லலாமே என்று சொன்ன பொழுது வேலைக்காரன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? செத்துப்போன பறவைகளை குறித்து நீங்கள் ஒன்றும் பேசவில்லை, லேசாக அடிபட்டு ஓடுகிற பறவைகளை பிடியுங்கள் என்று சொன்னீர்களே. எஜமான், நான் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு கூட இருக்கிறேன். கிறிஸ்துவை அறியாதவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலே சுகபோகமாக வாழ்கிற செத்தவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். செல்வம் நிறையா இருக்கிறது, ஆனால் அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பார்வையிலே. சாத்தான் அவர்களை பிடிக்க மாட்டான். நானோ விசுவாசத்தோடு கூட, கொஞ்சம் விசுவாசம் இருந்தும் தேவனை மறுதலிக்காமல் நான் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால் சாத்தான் என்னை சோதிக்கும்படி வறுமையை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், நஷ்டத்தை கொடுக்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பதில் சொன்னாராம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கவனியுங்கள். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமானுக்கு மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. நீதிமான் சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாக மாறினேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் கண்டதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நீதிமானாக, ஒரு விசுவாசியாக, ஆண்டவரை அறிந்த ஒரு கிறிஸ்தவராக, தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு நபராக பூமியிலே வாழ்வீர்களானால் சில நேரங்களிலே துன்பம், வேதனை, பலவீனம், கஷ்டம், நஷ்டம், இழப்புக்கள் இதெல்லாம் வருவது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களை சோதனையிலே தள்ளுகிறவர் அல்ல, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர் வழிகாட்டுகிறவராயிருக்கிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக இந்த பூமியிலே வாழ்வீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய நீதியிலே நீங்கள் பிழைப்பீர்கள். வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமானுக்கு வருகிற அநேக துன்பங்கள் ஆண்டவர் அறிவார்.
எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவரை நோக்கி பாருங்கள், நிச்சயமாக அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவரிடத்திலே நோக்கி கூப்பிடுங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய செவி திறந்தே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்கள் அல்ல, தேவனை விசுவாசிக்கிற உங்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய துன்பத்தையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக கவலைப்பட்டு விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் தெய்வமே, நீதிமானுக்கு வருகிற அநேக துன்பத்திலிருந்து உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி அருளும். உம்முடைய கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி இந்த நாளிலே அவர்களை நீர் வழி நடத்தும்படி தம்மை பார்த்து அடியேன் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.